சேமிப்பின் அவசியம். உயிரினங்களில் எறும்புகள் சிறியவை. அவை எப்போதும் சோம்பி கிடப்பதில்லை. எப்போதும் சுறுசுறுப்புடன் தமக்கு வேண்டிய உணவை சேமிக்கும் பழக்கம் உள்ளவை. அது கோடைக்காலம். எறும்புகள் சென்று கொண்டிருப்பதை கண்ட வெட்டுக்கிளி, வெயிலில் அலைவது கஷ்டமாக இல்லையா என்றது. அதற்கு எறும்புகள், கஷ்டத்தை பார்த்தால் முடியுமா? மழைக்காலம் வந்துவிட்டால் வெளியில் வர முடியாது. அதனால் இப்போது எங்களுக்கு தேவையான உணவை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது. வெட்டுக்கிளி வரப்போகும் மழைக்காலத்துக்காக இப்போதே ஆர்ப்பாட்டம் செய்கின்றன என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டது. ஏளனமும் செய்தது. மழைக்காலம் வந்துவிட்டது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. அதனால் நடுங்கும் குளிர் ஏற்பட்டது. எந்த உயிரினமும் வெளியில் தலை காட்ட முடியவில்லை. உணவு சேகரிப்பதற்காக வெளியில் செல்லவும் முடியவில்லை. எறும்புகள் தம் புற்றுக்குள்ளேயே சேமித்து வைத்த உணவை கொண்டு காழங்களித்து வந்தன. வெட்டுக்கிளியின் நிலை தர்ம சங்கடமாகியது. அதனால் வெளியில் பறக்க முடியவில்லை. உணவும் கிடைக்கவில்லை. நீண்ட நாள் பட்டினி கிடக்கும் நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் அதற்கு எறும்புகளின் நினைவு வந்தது. அந்த புற்றுக்கு அருகில் சென்று, அன்று ஏளனம் செய்தேன், அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன், பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது. எறும்புகளோ பரிதாபப்பட்டு தங்கள் சேமிப்பில் இருந்து சிறிதளவு உணவை கொடுத்தன. வெட்டுக்கிளி மகிழ்ச்சியுடன் உண்டது. அத்துடன் இனிமேல் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர்ந்து கொண்டன. இதைப்போல நாமும் வருங்காலத்தில் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்து சேமிக்க தொடங்குவோம். நன்றி.